ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன ஸ்டோலன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு கூட்டமான ரயில்வே ஸ்டேஷன், அதில் ஒரு அம்மா பக்கத்தில் கை குழந்தைய படுக்க போட்டுட்டு லைட்டாக கண் அசர்றாங்க. கண் அசந்த கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஒரு ஆள் குழந்தைய கிட்னாப்பர் தூக்கிட்டு போனதை பார்த்துருக்காரு. அவரை கடவுள் மாதிரி பார்ப்பாங்கன்னு பார்த்தா அவரையே பிரைம் சஸ்பெக்டாக ஆக்கிடுறாங்க. அப்புறம் அந்த விட்னஸும் அவரோட அண்ணனும் குழந்தைய கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்குறப்ப பல உண்மைகள் வெளியே வருது. அண்ணனும் தம்பியும் குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா, இந்த சிக்கலான கேஸு எப்படி சால்வ் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெளிவான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் நைட்டில் ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சில் ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தையும் தூங்கிட்டு இருக்கு. அங்கே போர்வையை போற்றி உட்காந்துருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் லேடி தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தைய நைஸாக தூக்கிட்டு அங்கேருந்து நடந்து போகிறாங்க. அப்போது ஒரு ஆள் மேலே தெரியாமல் இடிச்சிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி காரில் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இவரோட பேர் கௌதம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் தான் இவர் இருக்காரு. தன்னோட தம்பியை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இதே நேரம் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த அம்மா கண் முழிச்சதுமே குழந்தைய காணும்னு பதற ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு ஆள் கையில் அவங்களோட குழந்தை போட்டு இந்த தொப்பியை வச்சிருக்கதை பார்த்ததுமே என் குழந்தை எங்கன்னு அவரோட சட்டையை பிடிச்சி கத்துறாங்க. இவரோட பேர் ராமு. இவரை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் கௌதம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை தம்பின்னே சொல்கிறேன். அந்த அம்மா போட்ட சத்தத்தில் அங்கே ஒரு கூட்டமே கூடிடுது. குழந்தைய தம்பி தான் திருடிட்டு தான் நினச்சி அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கௌதமும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வராரு. என்ன நடந்துச்சுன்னு தம்பி கிட்ட கேட்க, கீழே கிடந்த இந்த தொப்பியை எடுத்து கையில் வச்சுருந்தேன், நான் தான் குழந்தைய திருடிட்டேன்னு இந்த அம்மா சொல்கிறாங்கன்னு தம்பி சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குழந்தைய தூக்கிட்டு போன லேடி ஒருத்தர் மேலே இடிச்சாங்கல்ல, அது தம்பியை தான் இடிச்சிருந்துருக்காங்க. அப்போ குழந்தை போட்டிருந்த தொப்பி கீழே விழுந்திருக்க போல அது தம்பி எடுத்து கையில் வச்சுருந்துருக்காரு. அதை பார்த்ததுமே தம்பி தான் குழந்தைய திருடிட்டு தான் அம்மா அசியூம் பண்ணிட்டாங்க. தம்பி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியுமே அம்மா நம்பலை. ஸ்டேஷன் இன்சார்ஜ் ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாரு. தம்பி ட்ரெயினை விட்டு இறங்கினதுமே பிளாட்ஃபார்ம் கடையில் பிஸ்கெட் வாங்கினதாகவும் அப்போ ஒரு லேடி தன்னை இடிச்சிட்டு போனதாகவும் சொல்கிறாரு. தம்பி பிஸ்கெட் வாங்கினதை கடைக்காரரும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பிஸ்கெட் வாங்கினப்ப தம்பி கிட்ட குழந்தை இல்லைன்னு கடைக்காரர் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே விஷயம் புரியுது. ஐயோ சம்பான்னு அந்த அம்மா கத்தி அழுகிறாங்க. மிஸ் ஆன குழந்தையோட பேர் சம்பா. அது ஒரு பெண் குழந்தை, பிறந்த 5 மாதம் தான் ஆயிருக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த ஆளுங்க தான் அந்த அம்மா ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கிறாங்க. கௌதம் தம்பியை கூட்டிகிட்டு கிளம்பலான்னு போகிறப்ப எங்கே போகிறீங்கன்னு ஸ்டேஷன் இன்சார்ஜ் கேட்குறாரு. குழந்தைய தூக்கிட்டு போன லேடியை பார்த்த ஒரே விட்னஸ் தம்பி தான். ஸோ லோக்கல் போலீஸ் வர வரைக்கும் தம்பி இங்கே தான் இருக்கணும்னு ஸ்டேஷன் இன்சார்ஜ் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஐயோ நாங்கள் கிளம்பணுமேனு கௌதம் சொல்லியுமே இன்சார்ஜை விடுறதா இல்லை. சரி, இன்சார்ஜுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடலான்னு நினச்சேன், வாங்க சார் கொஞ்சம் தனியாக பேசணும்னு கூப்பிட்றாரு. ஸ்டேஷன் இன்சார்ஜ் டென்ஷன் ஆகி, ஒரு அம்மா கை குழந்தைய தொலைச்சிட்டு நிற்கிறாங்க, கொஞ்சமாச்சும் பொறுப்போட நடந்துக்கங்கன்னு திட்டுறாரு. இன்னைக்கின்னு பார்த்து தான் இப்படி நடக்கணுமான்னு கௌதம் புலம்புறாரு. ஏன்னா இவனோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு தான் தம்பி வெளியூர்லேருந்து வந்திருக்காரு. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. குழந்தைய தொலைச்ச அம்மா என்ன செய்யணும்னு தெரியாமல் அழுகிறாங்க. அப்புறமா ஒரு ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணி குழந்தை திருடு போன விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. குழந்தை இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன்னு அந்த அம்மா சொல்லி அழுகிறத தம்பி பார்க்குறாரு. குழந்தைக்கு வேறு யாருமே இல்லை, நீ போய் தேடு, போலீஸை நம்பாதன்னு அந்த ரிலேட்டிவ் சொல்லவும் அம்மா கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. கடைக்காரர்கிட்ட போய், நீ அந்த திருடியை பார்த்தியா, ஒன்றை தாண்டி தானே போயிருப்பாங்கன்னு கேட்க, நான் யாரையும் பார்க்கல, எனக்கு வேறு வேலை இல்லையான்னு கடைக்காரர் சொல்கிறாரு. அம்மா அடுத்து தம்பிக்கிட்ட போய், நீங்கள் அவளை நல்லா பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. திருட்டு லேடி இடிச்சிட்டு வேகமாக போனனால தம்பியால் சரியாக பார்க்க முடியல. அவங்களோட ஷாலு கிரே கலரில் இருந்ததும் மூக்கு கிழி மாதிரி ஷார்ப்பாக இருந்ததாகவும் தம்பிக்கு ஞாபகம் இருக்கு. தம்பி அடையாளத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கடைக்காரர் யாருக்கும் ஃபோனில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்குது. தம்பி அதை கவனிச்சதுமே கடைக்காரர் டக்குன்னு ஃபோனை உள்ளே வைக்கிறாரு. இவர் மொழியே சரியே இல்லையேன்னு தம்பிக்கு தோணுது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு அம்மா கேட்க, கௌதம் உடனே பணத்தை எடுத்து நீட்டுறாரு. அம்மா அப்செட் ஆகி ஓரமாக போய் உட்காடுறாங்க. உதவி தேவைப்படுறவங்க கிட்ட இப்படி நடந்துக்காதுன்னு தம்பி கௌதம்க்கு அட்வைஸ் பண்ணுறாரு. போலீஸ் வந்து கேட்டால் அந்த லேடி தான் குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு தான் நான் சொல்லிக்கிறேன்னு கடைக்காரர் சொல்லவும் கௌதம் உடனே 500 ரூபாயை கொடுத்து வச்சுக்க சொல்கிறாரு. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் அங்கே வராங்க. திருடிட்டு போன லேடியோட அடையாளத்தை பற்றி தம்பி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இதே நேரம் அம்மா டீ கடைக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டெப்ஸில் மெதுவாக நடந்து போகிறாங்க. அங்கே கடைக்காரர் யார்கிட்டயும் ஃபோனில் பேசுகிறது அம்மாவுக்கு கேட்குது. இங்கே இன்ஸ்பெக்டர் கௌதம் கிட்டேயும் தம்பிக்கிட்டையும் கேள்வி கேட்டு வருத்தெடுக்கிறப்ப அம்மா கடைக்காரரை துரத்திக்கிட்டே அங்கே வராங்க. எஸ்ஐ கடைக்காரரை பிடிச்சிக்க இன்ஸ்பெக்டர் அம்மாவை பிடிச்சிக்கிறாரு. கடைக்காரர் யார்கிட்டயும் ஃபோனில் பேசுகிறத அம்மா விட்டு கேட்டாங்கல்ல, குழந்தைய கடத்தினதை பற்றி தான் கடைக்காரர் பேசியிருக்காரு. அதுதான் அம்மாவுக்கு அவர் மேலே சந்தேகம் வந்திருக்கு. திருடிட்டு போன லேடியும் கடைக்காரருக்கும் லிங்க் இருக்குன்னு அம்மா சொல்லவும் இவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு தம்பி சொல்கிறாரு. என்னை தம்பி பார்த்ததுமே கடைக்காரர் டக்குன்னு ஃபோனை மறைச்சார்ல. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் கடைக்காரருக்கு 2 அடியை போட்டதும் அவர் உண்மையை சொல்கிறாரு.
குழந்தைய திருடிட்டு போன லேடியும் கடைக்காரருக்கும் லிங்க் இருக்கிறது உண்மைதான். 5000 ரூபாய் வாங்கிட்டு குழந்தைய பற்றி தகவல் கொடுத்ததே கடைக்காரர் தான். அவரே கன்ஃபர்ஸ் பண்ணதும் இது வரைக்கும் எத்தனை குழந்தைங்களை திருடி இருக்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம்னு கடைக்காரர் சொல்கிறாரு. இந்த ஊர் ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு பாழடைஞ்ச கட்டடம் இருக்க போல் அது ஒரு சபிக்கப்பட்ட இடம்னு மக்கள் நம்புகிறாங்க. அதனால் யாருமே அங்கே போகிறதில்ல. அந்த பில்டிங்க்கு போக போகிறத திருடி யார்கிட்டயே ஃபோனில் பேசினதை கடைக்காரர் கேட்டிருக்காரு. இப்போ திருடி அங்கே தான் ஒளிஞ்சிருக்கணும்னு கடைக்காரர் சொல்லவும் இதை எங்களை நம்ப சொல்கிறியான்னு இன்ஸ்பெக்டர் போட்டு அடிக்கிறாரு. ஏன்னா அது அவ்வளோ ஆபத்தான இடம் போல். அங்கே போகலாமா வேணாமான்னு இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் டிஸ்கஸ் பண்ணும்போது வாங்க சார் போவோன்னு அம்மா சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சார், ஃபஸ்ட்டு சம்பாவை கண்டுபிடிப்போன்னு அம்மா கெஞ்சுறாங்க. குழந்தைய தூக்கிட்டு போகிறது கூட தெரியாமல் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இப்போ எங்களை கத்திரியான்னு எஸ்ஐ திட்டுறாரு. இவங்க சொல்கிறது கரெக்டு தான் சார்னு தம்பி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணவும் எஸ்ஐ டென்ஷன் ஆகி அப்படின்னு நீயும் கூடவா நம்ம போகலான்னு சொல்கிறாரு. சுச்சுவேஷன் வேறு மாதிரி போகவுமே கௌதம் தம்பி அமைதியாக இருக்க சொல்கிறாரு. ஆனால் தம்பி சரி வாங்க போகலான்னு சொல்லிடுறாரு. இதை இன்ஸ்பெக்டரை எதிர்பார்க்கல. ஏன்டா இப்படி தேவையே இல்லாமல் வாய விடுறேன்னு தம்பியை கௌதம் திட்டுறாரு. அந்த பாழடைஞ்ச கட்டடம் இங்கேருந்து 15 நிமிஷம் தான். அங்கே தேடி பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடலான்னு தம்பி கன்வின்ஸ் பண்ணுறாரு. நம்மவும் கூட இருந்தால் தான் அம்மாக்காக போலீஸ் ஸ்டெப் எடுப்பாங்கன்னு கௌதம்க்கு தோணுது. போலீஸ் கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆயிடலான்னு கௌதம் சொல்ல என்னோட ஐடியா அவங்கக்கிட்ட தான் இருக்குன்னு தம்பி சொல்கிறாரு. அது ஏன்டா கொடுத்து வச்சிருக்கேன்னு அதுக்கும் கௌதம் திட்டுறாரு. இப்போ வேறு வழியில் கௌதமும் தம்பியும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. அவங்களோட கார்லேயே அம்மா ஏறிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் பைக்கில் முன்னாடி போக இவங்க 3 பேரும் காரில் ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையான தம்பியை கௌதம் அடிக்கிறாரு. உங்கள் ஃபேமிலிக்கு தகவல் சொல்லலையான அம்மா கிட்ட கௌதம் கேட்க எனக்கு சம்பாவை தவிர வேறு யாருமே இல்லைன்னு அம்மா சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க கண்டுபிடிச்சிடலான்னு தம்பி ஆறுதல் சொல்கிறாரு. அம்மா ஊராக போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்க போல். எங்களோட ஹஸ்பண்ட் மேலே போலீஸ் ஃபேக்காக கேஸை போட்டு ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஜெயிலே இறந்து போயிட்டாராம். அதனால தான் சொந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன்னு அம்மா சொல்கிறாங்க. அது என்ன கேஸ்னு தம்பி கேட்க அதுக்கு அம்மா பதில் சொல்கிறதுக்குள்ளேயே கௌதம் ரேடியோவை ஆன் பண்ணுறாரு. தேவையில்லாத டீட்டெயில்ஸை தம்பி கேட்குறத கௌதம் விரும்பலை. போலீஸை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கும்போதே கௌதம்க்கு தூக்கமாக வருது. அதனால் தம்பி காரை நிறுத்த சொல்கிறாரு. கௌதமை பக்கத்து சீட்டில் உட்கார சொல்லிட்டு தம்பியை ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. இந்த கேப்பில் முன்னாடி போயிட்டு இருந்த போலீஸ் ஆளுக்கான அதே ரோட்டில் தான் தம்பி ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போகிறாரு. அப்போ அம்மா ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறாங்க. தன்னோட ரிலேட்டிவ் அனுப்பியிருக்கிற வாய்ஸ் மெசேஜை லிசன் பண்ணுறாங்க. இங்கே இருந்தால் ஊரில் என்ன பிரச்சனைன்னு தெரில. இவங்க தங்கி இருந்த ஊரில் என்ன பிரச்சனைன்னு தெரில. போலீஸு அம்மாவை தேடிட்டு இருக்காங்களாம். போலீஸ்கிட்ட உன் ஃபோட்டோ இருக்குது, நீ எந்த ட்ரெயினில் ஏறினு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க, எதுக்கும் கேர்ஃபுல்லாயிரு அப்படின்னு ரிலேட்டிவ் அனுப்பியிருக்கிற மெசேஜ் கேட்டதுமே அம்மாவோட முகத்தில் ஒரு பதட்டம் வருது. அது எதனாலன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. ஃபாரஸ்ட் ஏரியா வந்ததுமே அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் காரை நிப்பாட்டி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. முன்னாடி பைக்கில் போன போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஃபாலோ பண்ணி தான் போகிறோன்னு தம்பி சொல்கிறாரு. ஆனால் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எதையுமே காதில் வாங்காமல் 3 பேரையும் காரை விட்டு இறக்குறாங்க. முன்னாடி போன இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் திரும்ப வந்து என்ன விஷயம்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட கேட்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் குழந்தை திருடப்பட்டு பிரச்சனையானதை யாரோ வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க போல். அந்த வீடியோ வைரலாக இருக்குது. 2 ஆணும் ஒரு பெண்ணும் குழந்தைய கடத்திட்டு பிளாக் கலர் SUV காரில் போகிறதா வதந்தி வேற பரவிருக்கு. அதை வச்சு தான் கௌதமியும் தம்பியும் திருடனுங்கன்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நினச்சிருக்காரு. இவங்க எங்கே கூட தாங்க வந்துட்டு இருக்காங்கன்னு எஸ்ஐ சொல்லியுமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேட்கல. குழந்தைங்க காணாமல் போகிறப்ப நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இவங்க சஸ்பெக்ட்ஸ் இல்லை விட்னஸ்னு இன்ஸ்பெக்டர் சொல்லி புரிய வைக்கவும் ஒரு வழியாக அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. என்னை பார்த்தா குழந்தை திருடுற மாதிரியா இருக்குன்னு தம்பிக்கிட்ட கௌதம் புலம்புறாரு. இவர் கோவத்தில் தம்பியை திட்டிக்கிட்டே வராரு. நம்ம கூட இருந்தால் தான் போலீஸ் கடமையை கரெக்டாக செய்வாங்க, அந்த அம்மாக்கும் குழந்தை திரும்ப கிடைக்கும்னு தம்பி சொல்கிறாரு. அடுத்த சீனில் அந்த பாழடைஞ்ச கட்டடத்தை ரீச் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ தம்பி அம்மா 4 பேரும் பில்டிங்குள்ளே போகிறாங்க. கௌதம் மட்டும் கார்லேயே உட்காந்துக்கிறாரு. ஒரு இடத்துல கேண்டில் வெளிச்சம் தெரியுமே, 4 பேரும் அங்கே போகிறாங்க. அப்போ யாரோ ஓடுற சத்தம் கேட்குது. பக்கத்தில் அந்த ரூமில் இன்ஸ்பெக்டர் டார்ச் லைட் அடித்து பார்க்குறப்ப யாரோ அவரை பாத்திரத்தாலே அடிச்சுட்டு ஓடுறாங்க. அது குழந்தைய திருடின லேடி தான் போல். அவங்கள துரத்திக்கிட்டே எஸ்ஐ ஓடுறாரு. பில்டிங்குள்ளே குழந்தை இருக்கான்னு அம்மா தேடி பார்க்குறாங்க. பில்டிங்கை விட்டு வெளியே வந்த திருட்டு லேடி கார் கிட்ட போகிறாங்க. அவங்க கௌதம் நிற்கிறத பார்த்தது ஷாக் ஆகி அவரை தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. கௌதம் அங்கேருந்து ஒரு கட்டையை எடுத்து எரியுமே அது திருடி மேலே பட்டு ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. அந்த பள்ளத்தில் எட்டி பார்த்தா திருடி இறந்து கிடக்குறாங்க. எஸ்ஐ வந்து பார்த்துட்டு ஏன் உங்களை அட்டாக் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் சார் ட்ரை பண்ணேன்னு கௌதம் சொல்கிறாரு. இது ஒரு விபத்து தானே தம்பி கௌதம்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அம்மாவும் அங்கே வந்து திருடி இறந்து கிடக்கிறத பார்க்குறாங்க. பில்டிங்குள்ளே எங்கேயுமே குழந்தை இல்லை. இப்போ யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. எல்லாமே இந்த இடத்தோட சாபம் தானே எஸ்ஐ சொல்கிறாரு. பில்டிங்குள்ளே ஏதாவது க்ளூஸ் கிடைக்கும், நல்லா தேடி பார்ப்போன்னு தம்பி சொல்லவும் அவர் கூட எஸ்ஐயும் அம்மாவும் போகிறாங்க. 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி பார்க்குறாங்க. இதே நேரம் கௌதம் கிட்ட இன்ஸ்பெக்டர் சில விஷயங்களை சொல்கிறாரு.
இந்த மாசத்துல மட்டும் 5 குழந்தைங்க காணாமல் போயிருக்கு போல, அதில் 1 கூட கிடைக்கல. அதனால ஊர் மக்கள்லாம் கோவத்தில் இருக்காங்களாம். இப்போ காணாமல் போயிருக்கிறது 6வது குழந்தை. இந்த கேஸை விசாரிக்க வந்த இடத்துல வேற இப்போ ஒரு சாவு விழுந்துருச்சு. பில்டிங்குள்ள ஒரு டி அடிக்ஷன் சென்டரோட பேஷண்ட் கார்டை அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அச்சைகள் அப்படிங்கிற பேஷண்ட்டோட கார்டு தான் அது. கஞ்சாக்கு அடிமையான அவர் 3 நாளைக்கு முன்னாடி அந்த டி அடிக்ஷன் சென்டரை விசிட் பண்ணிக்காரு. டி அடிக்ஷன் சென்டர் இருக்கிற ஊரோட பேர் பான்ஸ்டோலா. குழந்தைய திருடின லேடிக்கும் இந்த அச்சைகளுக்கும் லிங்க் இருக்குன்னு அம்மா கெஸ் பண்ணுறாங்க. இப்போ எஸ்ஐக்கு ஒரு கால் வருது. ட்ரெயினில் தப்பிச்சு போன ஒரு பெங்காலி லேடியை பிடிக்க சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அலர்ட் வந்திருக்க போல. அது வேற யாரும் இல்லை, குழந்தைய தொலைச்ச அம்மா தான். எஸ்ஐ பேசுறதை ஒட்டு கேட்டதுமே அம்மா நைஸாக அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. கௌதமோட காக்கிட்ட போனதும் ஒரு கை வந்து அம்மாவை பிடிச்சி இழுக்குது. அது யாருன்னு தெரில. எஸ்ஐ வெளியே வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. மும்பையில் அம்மா சர்வெண்ட்டாக வேலை பார்த்த இடத்துல திருடிட்டு இங்கே வந்துட்டாங்களாம். அதுக்காக தான் அந்த ஊர் போலீஸ் அம்மாவை தேடிட்டு இருக்காங்க போல. இப்போ அம்மா எங்கே போனாங்கன்னு தெரில. அவங்கள தேடிட்டு வரேன்னு எஸ்ஐ போகிறாரு. கௌதம் திருட்டு லேடி அட்டாக் பண்ணதில் அவங்க இறந்துட்டாங்கல்ல, அது கேஸ் ஆகாமல் இருக்கிறக்காக கையில் இருக்கிற கேஷு, காஸ்ட்லி வாட்சு, ரிங்குன்னு எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட தம்பி கொடுக்குறாரு. யார் கண்ணையும் படாமல் போங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் கௌதமும் தம்பியும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. குழந்தைய தேடலான்னு கூட்டிகிட்டு போய் என்னை கொலகாரனாக்கிட்டியடான்னு கௌதம் திட்டுறாரு. அந்த திருடிக்காக போய் சப்போர்ட் பண்ணுறியடான்னு கௌதம் சொல்ல, அவங்க திருடி இல்லைன்னு தம்பி சொல்கிறாரு. அவள் திருடிதான்னு கௌதம் சொல்லவும் தம்பி காரை ஓரமாக நிறுத்த சொல்கிறாரு. கௌதம் காரை நிறுத்தினதும் தம்பி ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்னன்னா, தப்பிச்சு போக ட்ரை பண்ண அம்மாவை தம்பி தான் பிடிச்சி காரில் மறைச்சி வச்சிருக்காரு. இவர்கிட்ட அம்மா உண்மையை சொல்லியிருக்காங்க போல. அடப்பாவி, என்னடா பண்ணி வச்சிருக்கேன்னு கௌதம் ஷாக் ஆகுறாரு. கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி அம்மா வெளியே வர சொல்கிறாரு. போய் ஒரு கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு தம்பியை திட்டுறாரு. இவங்க ஒன்றும் கிரிமினல்லாம் இல்லை, இவங்களை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தம்பி சொல்கிறாரு. நான் முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு கௌதம் சொல்ல தம்பி அவரை ஸ்டாப் பண்ணுறாரு. போலீஸு அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டா குழந்தைய கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அதனால் குழந்தைய கண்டுபிடிச்ச அம்மா கிட்ட ஒப்படைக்க தம்பி டிசைட் பண்ணுறாரு. இப்போ என்னதாண்டா பண்ண போகிறேன்னு கௌதம் கேட்க தம்பி ஒரு பிளானை சொல்கிறாரு. டி அடிக்ஷன் சென்டரில் பேஷண்ட்டாக இருக்கிற அச்சைகளோட கார்டு கிடச்சிச்சுல, அதை தம்பி எடுத்து காட்டுறாரு. என்னோட எவிடன்ஸை போய் திருடிட்டு வந்திருக்கேன்னு கௌதம் ஷாக் ஆகுறாரு. அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு எங்களை ஆளை விடுமா தாயின்னு கௌதம் சொல்லவும் என் குழந்தைய நானே தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவைன்னு சொல்லிட்டு தம்பி பேக் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. பணத்தை தாண்டி மனுஷங்களோட மனசையும் புரிஞ்சுக்க பாருன்னு தம்பி சொல்லவும் கௌதம் இமோஷனல் ஆகுறாரு. நடந்து போயிட்டு இருந்த தம்பியையும் அம்மாவையும் கௌதம் காரில் ஏற்றிக்கிறாரு. குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு கௌதமும் இப்போ ரெடி. பொழுதும் விழிஞ்சிருச்சு. டி அடிக்ஷன் சென்டர் இருக்கிற பான்ஸ்டோலா கிராமத்தை நோக்கி இப்போ கார் போகுது. ஆனால் அந்த இடம் கூகுள் மேப்லேயே இல்லை. அதனால தம்பி காரை விட்டு இறங்கி வழி கேட்குறாரு. அந்த கேப்பில் கௌதம் பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைக்கு போகிறாரு. அப்போ சில யங்ஸ்டர்ஸ் இந்த காரை பார்த்துட்டு கிட்னாப்பர்ஸோட கார்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா பிளாக் கலர் எஸ்யூவின்னு வீடியோவில் ஃபோட்டோவோட இருக்குல்ல, ஒருத்தன் கார் கிட்ட வந்து உள்ளே எட்டி பார்க்குறான். உடனே கௌதம் ஓடி வரவும் என்ன குழந்தைய வித்துட்டீங்களான்னு அவன் கேட்குறான். இதை இன்னொருத்தன் வீடியோ எடுக்கிறான். என்ன நடந்துச்சுன்னு கௌதம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே இன்னொரு கூட்டம் கூட்டிடுது. எல்லாருமே கௌதமை சுத்து போடுறாங்க. அப்போ தம்பியும் வந்து மாட்டிக்கிறாரு. 2 ஆணும் ஒரு பெண்ணும் குழந்தைய திருடிட்டு போனதா வீடியோவில் இருக்குல்ல, அந்த 3வது ஆள் எங்கன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் தேடுறாங்க. அம்மா எப்படியோ நைஸாக இறங்கி போயிட்டாங்க போல். கௌதமும் தம்பியும் சுதாரிச்சு டக்குன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. போகிற வழியில் அம்மா நடந்து போகிறத பார்த்து அவங்களையும் காரில் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அம்மாவோட பேக்கில் பணம் இருக்கிறத தம்பி பார்க்குறாரு. ஏது உனக்கு இவ்வளோ பணம்னு கேட்க நான் சேர்த்து வச்சதுன்னு அம்மா சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்த்து இவ்வளோ பணம் எப்படி கிடைக்கும்னு கௌதம்க்கு டவுட் வருது. பேக்கில் ஒரு ஃபோட்டோ இருக்கிறதையும் தம்பி பார்க்குறாரு. மும்பையில் ஒரு லக்ஸூரியஸ் அப்பார்ட்மெண்ட்டில் அம்மா குழந்தைய தூக்கி வச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்ததுமே தம்பிக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. இவன் நல்லா கதை விடுறான்னு கௌதம் சொல்கிறாரு. உண்மையை சொல்லுங்கள், பணத்தை திருடிட்டு வந்துட்டிங்களான்னு தம்பி கேட்குறாரு. அப்போ காரோட பேக் விண்டோவில் கல் வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தா காருக்கு பின்னாடி ஒரு கூட்டமே பைக்கில் சேஸ் பண்ணிட்டு வருது. கட்டியை வச்சு காரை அட்டாக் பண்ணிக்கிட்டே ஃபாலோ பண்ணுறாங்க. தம்பி கௌதமோட ஃபோனை வாங்கி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த ரோடு பான்ஸ்டோலா கிராமத்துக்கு தான் போகுது, நாங்கள் வந்துடுறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. கரடு முரடான பாதையில் கௌதம் காரை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அம்மாவோட ஃபோனுக்கு கால் வரவும் தம்பி அதை அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடுறாரு. கால் பண்ணது அம்மாவோட பிரதர். உனக்கு இன்னும் பைத்தியமா, மேடத்தோட குழந்தைய திருடிட்டு போயிட்டேன்னு பிரதர் சொல்ல அதை கேட்டு கௌதமும் தம்பியும் ஷாக் ஆகுறாங்க. எங்கேருந்துடா பேசுகிற, குழந்தைய யார்கிட்ட இருந்து திருடினீங்கன்னு கௌதம் கேட்டதும் கால் கட் ஆகிடுது. நம்மளே இவ்வளோ நேரம் ஏமாத்திருக்கான்னு கௌதம் சொல்ல தம்பிக்கே அம்மா மேலே கோவம் வருது. உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சா இப்போ நாங்களும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோன்னு தம்பி திட்டுறாரு. இல்லை சம்பா என்னோட குழந்தை தானே அம்மா சொல்ல பொய் சொல்லாதீங்கன்னு தம்பி கத்துறாரு. இப்போ காருக்கு ஆப்போசிட்டில் ஒரு டிராக்டர் நிறைய ஆட்கள் அருவா கம்போடு வந்து நிற்கிறாங்க.
கௌதம் உடனே காரை திருப்பி பாதியும் இல்லாத மணலில் ஓட்டிட்டு போகிறாரு. அந்த ஆளுங்களும் விடாமல் துரத்திட்டே வரப்ப யாரோ ஷூட் பண்ணதில் தம்பிக்கு ஷோல்டரில் புல்லட் பட்டுருது. மேடு பள்ளம் பார்க்காம கௌதம் காரை ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிடுறாரு. என் தம்பிக்கு ஒன்னால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு அம்மாவை கௌதம் திட்டுறாரு. உடனே அம்மா தன்னோட ட்ரெஸ்ஸை தூக்கி வயிற்றில் இருக்கிற ஆப்ரேஷன் தழும்ப காட்டுறாங்க. சம்பா என்னோட பொண்ணுதான்னு கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. கௌதம்க்கும் தம்பிக்கும் என்ன சொல்கிறேன்னே தெரில. அம்மா தன்னோட ஷாலை வச்சு தம்பிக்கு புல்லட் பட்ட இடத்துல ப்ளீடிங் ஆகாமல் அமுக்கி பிடிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணலான்னு கௌதம் ட்ரை பண்ணுறப்ப 3 பேர் அங்கே கம்போட வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு கௌதம் ஒருத்தன் காரை விட்டு இறக்குறான். அடுத்து அம்மா கிட்ட ஒருத்தன் போகிறப்ப அம்மா அவனை ராடாலே அடிச்சிடுறாங்க. கௌதமும் அம்மாவும் சேர்ந்து அந்த 3 பேரை அடித்து போட்டுட்டு காரில் எஸ்கேப் ஆயிடுறாங்க. தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்ஷியஸ் ஆகிட்டே இருக்காரு. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிடலான்டான்ட்டு கௌதம் சொல்லிக்கிட்டே ட்ரைவ் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலையே பான்ஸ்டோலா கிராமத்தை ரீச் பண்ணிடுறாங்க. வழி தெரியாமல் காரை ஓட்டிகிட்டு போய் ஒரு முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் காரை விட்டு இறங்கி 3 பேரும் சந்து பொந்துலாம் ஓடுறாங்க. தம்பினால் வேகமாக ஓட முடியல. பக்கத்தில் ஹாஸ்பிட்டலும் எங்கே இருக்குன்னே தெரியல. இவங்களை துரத்திட்டு வந்த கூட்டம் ஊருக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கண்ணில் படாமல் ஆள் இல்லாத பில்டிங்குள்ளே 3 பேரும் மறைஞ்சிக்கிறாங்க. கௌதம் தம்பி ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாரு. அம்மா மாடிக்கு போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு டி அடிக்ஷன் சென்டருக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இப்போ வெளியே போகிறது ரிஸ்க்கு. இருந்தாலும் அங்கே போனால் மட்டும்தான் அச்சைகளை பிடிக்க முடியும். கௌதம் கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து இதில் தயா மேடமோட நம்பர் இருக்குன்னு அம்மா சொல்கிறாங்க. இது யாருன்னு கௌதம் கேட்க, அவங்க தான் என்னோட கர்ப்பப்பையை விலைக்கு வாங்கினவங்கன்னு சொல்லிட்டு அம்மா போகிறாங்க. ஸோ குழந்தைய பெற்றெடுத்தது அம்மா தான், ஆனால் வாடகை தாயாக இருந்து பெற்றிருக்காங்கன்னு இப்போ தான் நமக்கு புரியுது. அம்மா கையில் ஒரு கோடாரியை வச்சுக்கிட்டு டி அடிக்ஷன் சென்டருக்கு போகிற வழியில் நடந்து போகிறாங்க. இங்கே தம்பி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் வெளியே போய் ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிகிட்டு வரேன், நீ இங்கேயே இருன்னு கண்ணை திறந்தே வையின்னு சொல்லிட்டு கௌதம் வெளியே போகிறாரு. கொலவெறியோடு தேடிட்டு இருக்கிற ஆளுங்க கையில் சிக்கிடக்கூடாதுன்னு கௌதம் உயிரை கையில் பிடிச்சிட்டு போகிறாரு. 4 பக்கமும் ஆளுங்க வரவும் போக வழி இல்லாமல் கௌதம் மாட்டிக்கிறாரு. அங்கே ஒரு கூட்டமே வர போட்டு அடி அடின்னு அடிக்குது. நீ தூக்கிட்டு போன குழந்தையெல்லாம் எங்கடான்னு கேட்டு எல்லாரும் கௌதமை கீழே தள்ளி மிதிக்கிறாங்க. இது பத்தாதுன்னு பொம்பளைங்க வந்து செருப்பாலையும் விளக்கமாறாலையும் கௌதம் அடிக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, அவரை அடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் யாருமே இன்ஸ்பெக்டர் சொல்கிறத கேட்குற மனநிலையிலே இல்லை. கௌதமை கயிறை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஃபோர்ஸ் அங்கே வந்து இறங்குறாங்க. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி கௌதமை காப்பாற்றுறாங்க. இதே நேரம் தம்பி மெதுவாக எழுந்திரிச்சு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வராரு. ஒரு சட்டியில் இருந்த தண்ணியை குடிக்கலான்னு போகிறப்ப அங்கே 3 பசங்க வந்து நிற்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அம்மாவை காட்டுறாங்க. கஷ்டப்பட்டு ஆளுங்கள் எல்லாரையும் சமாளித்து ஒரு வழியாக டி அடிக்ஷன் சென்டரை ரீச் பண்ணுறாங்க. இதே நேரம் கௌதம் தம்பியை உட்கார வச்சிருந்த பில்டிங்க்கு இன்ஸ்பெக்டரை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே தம்பி இல்லைன்னு தெரிஞ்சு ஷாக் ஆகுறாரு. வெளியே வந்து ஊர் மக்கள் கிட்ட தம்பியை பார்த்தீங்களான்னு விசாரிக்கிறாரு. ஆனால் யாருமே ஒழுங்காக பதில் சொல்லலை. கௌதம்க்கு முகமெல்லாம் ரத்தமாக வழியுது. தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு புரியாமல் நிற்கிறப்ப ஒரு பாடி கிடச்சிருக்குன்னு இன்ஸ்பெக்டருக்கு வாக்கி டாக்கியில் இன்ஃபர்மேஷன் வருது. ஒருவேளை தம்பியை கொலை பண்ணிட்டாங்களோன்னு நமக்கு டவுட் வரும். ஆனால் கோடாரியை வச்சு அட்டாக் பண்ணிக்காங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. கோடாரியை கையில் கொண்டு போனது அம்மா தான். தன்னை பிடிக்க வந்த ஒருத்தனை அம்மா கொலை பண்ணிட்டாங்க போல். இப்போ டி அடிக்ஷன் சென்டருக்குள்ளே கோடாரியோட அம்மா நுழையிறாங்க. அச்சைகள் எங்கன்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அச்சைகள் இங்கே இல்லை, அவன் என்ன பண்ணான்னு ஒரு ஸ்டாஃப் கேட்க, என் குழந்தைய திருடிட்டான்னு அம்மா சொல்கிறாங்க. இதே நேரம் தம்பியை போலீஸ் ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. தம்பி தண்ணி குடிக்கும்போது வந்த 3 பசங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்காங்க. கௌதமும் தம்பி கூட ஆம்புலன்ஸில் ஏறுறாரு. கௌதம் சொன்னதை வச்சு இந்த கேஸை பற்றி இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அம்மா வாடகை தாயாக இருந்து தயா மேடம்க்கு குழந்தைய பெற்று கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைய தான் அம்மா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனில் அந்த குழந்தை தான் திருடும் போயிருக்கு. ஸோ இது ஒரு ட்ரிக்கான கேஸு. இன்ஸ்பெக்டர் தயா மேடம்க்கு கால் பண்ணி இதை பற்றி கேட்கவும் அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க செஞ்சது இல்லீகல் சரகசி. சட்டவிரோதமாக பணத்தை கொடுத்து ஒரு கர்ப்பப்பையை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தயா மேடமும் சரி, குழந்தைய பெத்தெடுத்த அம்மாவும் சரி, 2 பேருமே தண்டனைக்குரிய குற்றவாளிகள் தான். அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக மும்பை போலீஸும் வந்துட்டு இருக்காங்க போல. அம்மாவை பிடிச்ச ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு வாங்கன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஹையர் ஆஃபீஸர் ஆர்டர் போடுறாரு. ஆனால் குழந்தைய பற்றி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்களேன்னு இன்ஸ்பெக்டருக்கு கோவமாக வருது. கௌதமையும் தம்பியும் ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கிறப்ப கௌதம் அந்த அம்மா இன்னசென்ட் தானே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாரு. நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன், நீ கவலைப்படாதான்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கிறப்ப டிரைவரோட ஷர்ட்டில் இருக்கிற நேம் டேக்கை கௌதம் நோட் பண்ணுறாரு. அதில் அச்சைகள்னு போட்டிருக்கு. ஃபோனில் யார்கிட்டயோ டாக்குமெண்ட்லாம் ரெடியாக வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கௌதம் சைலண்ட்டாக கவனிச்சுக்கிட்டே வராரு. இதே நேரம் டி அடிக்ஷன் சென்டரில் இருக்கிற ஸ்டாஃபு அம்மா கிட்ட ஒரு குரூப் ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதில் அச்சைகளும் திருட்டு லேடியும் நிற்கிறாங்க. அந்த லேடிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை வாங்கி கொடுத்ததே அச்சைகள் தான்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க. இப்போ அச்சைகள் எங்கே இருக்கான்னு அம்மா கேட்க, ஜிஹெச்சில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்காங்கன்னு ஸ்டாஃப் சொல்கிறாங்க. ஜிஹெச்க்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு அம்மா சொல்லிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் அங்கே வராரு.
அடுத்த சீனில் ஜிஹெச்சில் தம்பி அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தம்பியோட ட்ரெஸ்ஸில் திங்ஸ் எதுவும் இருக்கான்னு அச்சைகள் செக் பண்ணுறாரு. அப்போ தம்பியோட பேண்ட் பாக்கெட்டில் டி அடிக்ஷன் சென்டரில் கொடுத்த தன்னோட அட்மிட் கார்டு இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்ததும் அச்சைகளுக்கு தூக்கி வாரி போடுது. அதை நைஸாக தன்னோட ஷர்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து நழுவுறாரு. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த கௌதம் அச்சைகளை ஃபாலோ பண்ணுறாரு. மெட்டர்னிட்டி வார்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ரூமுக்கு அச்சைகள் போகிறாரு. அவசரமாக ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ண சொல்லி அங்கே இருக்கிற டாக்டர் அச்சைகள் கிட்ட கத்துறாரு. இதை கௌதம் நோட் பண்ணிவிட்டு இந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட் யாருன்னு விசாரித்து அவரோட ரூமுக்கு கௌதம் போகிறாரு. அங்கே பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஹெட் இல்லை, ஜன்னல் வழியாக பார்த்தா ஹாஸ்பிட்டல் ஹெட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஒய்ஃபு கையில் ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க. அச்சைகள் ஓடி வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை அந்த ஒய்ஃப் கிட்ட கொடுக்கவும் அவங்க காரில் ஏறுறாங்க. கௌதம் வேகமாக வெளியே ஓடி போய் காரு கிளம்பாமல் தடுக்கிறாரு. அது யாரோட குழந்தைன்னு கௌதம் கேட்கவும் அச்சைகள் அவரை பிடிச்சி இழுக்கிறாரு. அது திருடப்பட்ட குழந்தை, இந்த பாவத்தை பண்ணாதீங்கன்னு காரில் உட்காந்துருக்கிற ஒய்ஃபை பார்த்து கௌதம் கெஞ்சுறாரு. அந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் காரை விட்டு இறங்கவே இல்லை. ஸ்விம்மிங் பூல் கிட்ட சம்பாவை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி அம்மா கிட்ட ஃபோட்டோ இருந்துச்சுல, அதை இப்போ கௌதம் கிட்ட இருக்கு. இந்த குழந்தைய தான் திருடி வச்சிருக்கீங்கன்னு கௌதம் சொல்ல அச்சைகள் அவரை பிடிச்சி கீழே தள்ளுறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பப்ளிக்கு குழந்தைய காட்டுங்கன்னு கௌதம்க்கு சப்போர்ட்டாக ஆர்கியூ பண்ணுறாங்க. இதே நேரம் இன்ஸ்பெக்டர் அம்மாவும் போலீஸ் ஜீப்பில் போயிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, அம்மா வச்சிருந்த பணம் அவங்க குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்காக தயா மேடம் கொடுத்த பேமெண்ட். ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கறதான் டீலு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, அம்மாவுக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. ஒரு குழந்தைய தயா மேடம் கிட்ட கொடுத்துருக்காங்க, இன்னொரு குழந்தைய தான் அம்மா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுதான் சம்பா. தனக்கு யாருமே இல்லைன்னு கடவுளாக பார்த்து கொடுத்த வரந்தான்னு அம்மாவுக்கு தோணியிருக்கு. அதனால சம்பாவை யார்கிட்டையும் கொடுக்க மனசு இல்லாமல் தன்னோட பொண்ணாவே வளர்க்க ஆசைப்பட்டிருக்காங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்கல. கிளைமேக்ஸில் இன்ஸ்பெக்டரும் அம்மாவும் ஜிஹெச்சுக்கு வராங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்களை திருடி விற்கிறாங்கன்னு கௌதம் சத்தமாக சொல்லவும் அங்கே கூட்டம் கூடுது. எங்ககிட்ட டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் ஹெட்டு சொல்ல அதெல்லாம் ஃபோர்ஜரின்னு கௌதம் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கிறாரு. கோவிட்னால பேரண்ட்ஸ் இறந்து போய் அனாதையான குழந்தைன்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டலில் விற்றுருக்காங்க போல. 2 லட்சம் கொடுத்து குழந்தைய வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. அம்மா ஓடி வந்து கார் கதவை திறந்து அந்த ஒய்ஃப் கிட்ட இருந்து குழந்தைய வாங்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் அம்மா கிட்ட இருந்த சம்பா இந்த குழந்தை தான். அம்மாவுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. சம்பாவை பார்த்து கௌதம் ஸ்மைல் பண்ணுறாரு. அம்மாவும் குழந்தையும் போலீஸ் ஜீப்பில் இன்ஸ்பெக்டர் கூட போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் தம்பி பக்கத்தில் போய் கௌதம் உட்காராரு. தம்பிக்கு உயிருக்கு ஆபத்தில். இவங்க 2 பேரும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் இன்வால்வ் ஆனனால தான் அம்மாவுக்கு அவங்களோட குழந்தைய கிடச்சிருச்சு. குழந்தைங்களை திருடி விற்கிற கிரைம் நெட்வொர்க்கும் எக்ஸ்போஸ் ஆச்சு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.